டைம் எடுத்து யோசிங்கன்னாரு. 1/2 மணி நேரத்துல யார்ட்ட நான் கேட்க முடியும்? என்ன யோசிக்க முடியும் அப்டின்னேன். சரி நீ யோசிச்சுட்டு சொல்லுமான்னாரு. நான் வந்து எங்க அதுவரைக்கும் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு ஆமா. நினைத்த காளியம்மாளுக்கு அந்த ஒரு ஃபோன் கால். நாடாளுமன்ற தேர்தல்ல சீட்டோட ஒரு ஃபோன். ஆமா. அப்புறம் நான் திரும்ப கேட்டேன், "அண்ணா எந்த தொகுதிண்ணே?" அப்படின்னு. "வடசென்னைன்னாரு." சுத்தம் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு சென்னைக்கே போகவே அதாவது லாங் டிராவலே எனக்கு பண்ண பிடிக்காது பெருசா. அப்படியே போனாலும் அது இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற வாழ்வியல் வேறு. அங்க இருக்கிற உங்களுக்கு தெரியும் உங்க ஊர் எப்படி டிராஃபிக்கா இருக்கும். இங்க வந்து அப்படி இல்லையா? எனக்கு அது சீக்கிரம் அடாப்ட் ஆகாது. நமக்கு தெரியாத ஏரியா வேற. நீங்க இங்கன்னா ஒரு 900 கிராமத்துக்கு பயணிச்சிருக்கீங்க. அங்கேயும் பயணிச்சிருக்கேன். ஏன் அதே வடசென்னையில ஆமா. எண்ணூர் அனல் மின் நிலையம், அங்க இருக்கக்கூடிய ஒரு 2, 3 பிரச்சனை, இந்த துறைமுக விரிவாக்க திட்டம். இதுக்கெல்லாமே வந்து நான் எண்ணூர்ல வந்து நின்னதெல்லாம் பெரிய விஷயம். அந்த செவத்த ஒரு பக்கம் ஒரு ஜேசிபி வச்சு உடைச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. நாங்க தான் இருந்தோம். அது ஜஸ்ட் மிஸ்ஸு. அது எங்க மீது பெரிய அளவுல பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓகே. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கோஸ்ட்ல இருக்கிற எல்லா அந்தந்த மாவட்டத்துல செயல்படுகிற என்ஜிஓவோடு நாங்க டைப்ல இருப்போம். எங்க கடலோர செயல்பாட்டு கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு. அது எல்லா மாவட்டத்திலயும் லிங்க் இருக்கும். அவங்க மூலமா தான் உள்ளூர் அளவுல நாங்க இறங்குவோம். அப்படி நான் வந்து 2 கருத்து கேட்பு கூட்டத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கேன்.